கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற பரலோக ஆலோசனை, நீ கர்த்தரை கோபப்படுத்தி உன் பிரச்சனை அதிகமாக்காதே. கர்த்தரை பிரியப்படுத்தி அதிலிருந்து வெளியே வா. நீங்க வீட்டில் போய் லேவியராகமம் 26வது அதிகாரத்தை படிங்க. இப்போ டைம் இல்லை, நீங்க படிங்க. அதில் பாருங்க, ஆண்டவர் கோபப்படுத்துவாங்க. அப்போ ஆண்டவர் கோபத்தில் என்ன பண்ணுவார்னா சிட்சிப்பார். எதுக்கு அந்த சிட்சைன்னா, இவங்க என்ன பண்ணணும், அதுல இருந்து வெளியே வரணும், தங்கள் கிரியைகளை மாற்றணும். இவங்க மாற்ற மாட்டாங்க, இன்னும் சிட்சை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதாவது சில சொல்லுவாங்க தெரியுமா, இவனுக்கு சொல்லியும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு, அடுத்து அடிச்சும். சொல்லி ஒருத்தன் திருந்தல, திட்டியும் ஒருத்தன் திருந்தல, அடிச்சும் ஒருத்தன் திருந்தலைன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கரெக்டா தான் சொல்லுங்க. விட்டுருவாங்க. இந்த கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விட்டுருவாங்க. என்ன மேடம் என்கிட்ட கொஸ்டினே கேட்கல, நீ இருக்கிறியா, நீ அப்படியே இருந்துரு. விட்டுருவாங்க. ஆமென். அதாவது மனுஷன் தள்ளுனா கத்தட்ட போகலாம், கர்த்தர் தள்ளுனா 40 வருஷம் ஆண்டவர் போராடி பார்க்கிறார் ஜனங்கள்கிட்ட. கடைசியில் எப்படி ரிசல்ட் இருக்கும் தெரியுமா? இவர்கள் வழுவி போகிற ஜனம் என்று சொல்லி என் இளைப்பாறுதல் இவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று கோபத்திலே சுத்தியே அழிஞ்சிட்டாங்க. அதாவது 40 வருஷம் சுத்தி அழிஞ்சு விட்டுட்டாரு கர்த்தர். சிலருக்கு என்னன்னா, ஐயோ ஆண்டவர் என்ன ரொம்ப நெருக்கிட்டு இருக்கிறார், என்ன விட்டா போதும். விட்டா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா? சுத்திட்டே இருப்போம். பிடியில இருந்து 2 அடி தந்தா கூட நம்ம என்னதான் இருப்போம், உள்ளதான் இருக்கிறோம். அதனாலதான் எரேமியா ஜெபம் பண்றார், கர்த்தாவே என்னை தண்டியும், நான் அவமாய் போகாதபடிக்கு அல்ல மட்டா என்னை லைட்டா